மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 3 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு. முதல்வர் அலுவலகம் இடம் மாற்ற பணிக்கு ரூபாய் 11 கோடி நிதி ஒதுக்கீடு. சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள பழமையான புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் அலுவலகம் சுமார் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தற்போது நிர்வாக வசதிக்காக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. இதற்கான பணிகள் அந்த மாளிகையின் 10வது தளத்தில் நடைபெற்று வருகின்றன. புதிய அலுவலகத்தில் முதல்வரின் அறை, தனி செயலாளர்களுக்கான அலுவலகங்கள், ஆலோசனை கூட்ட அரங்கம் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிட்டு அதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே முதல்வர் அலுவலகத்தை அமைப்பதற்காக ரூபாய் 11 கோடி தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த பணிகளை செய்வதற்கான ஒப்பந்ததாரர்களை தேர்வு செய்து கட்டுமான வேலைகள் தொடங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இது தவிர தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சர்கள் அறைகளை புதுப்பிக்கும் பணிகளும் பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு அமைச்சரின் அலுவலகமும் சுமார் ரூபாய் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரையிலான செலவில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாது. அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் ஒருமித்த கருத்து ஏற்படாது என்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு. பொங்கலுக்கு ரேஷனில் 4 முழ வேட்டிதான். அமைச்சர் விஜய் பாலாஜி திட்டவட்டம். வருகிற பொங்கலுக்கு 4 முழ வேட்டிதான் வழங்கப்படும் என்று அமைச்சர் விஜய் பாலாஜி கூறினார். அடுத்ததாக 4வது அறிவிப்பு. வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 209 குறைப்பு. சென்னையில் ரூபாய் 2906 நிர்ணயம். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 192 முதல் ரூபாய் 209 வரை குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் கடந்த சில மாதங்களாக கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டு வந்தது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 990 முதல் ரூபாய் 1000 வரை அதிகரித்தது. இதேபோல் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை கடந்த ஜூன் மாதம் ரூபாய் 29 உயர்த்தப்பட்டது. அதன்படி சென்னையில் ரூபாய் 957.50க்கு விநியோகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கடந்த மாதம் வர்த்தக சிலிண்டர் மட்டும் ரூபாய் 172.50 முதல் ரூபாய் 177 வரை குறைக்கப்பட்டது. இதனிடையே கடந்த வாரத்தில் கச்சா எண்ணெய் விலை 20% வரை உயர்ந்ததால் நடப்பு மாதத்திற்கான சிலிண்டர் விலையும் உயர்த்தப்படலாம் என்ற அச்சம் நிலவி வந்தது. இந்நிலையில் நடப்பு மாதத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் கூட்டமைப்பு நேற்று அதிகாலை வெளியிட்டது. இதில் யாரும் எதிர்பாராத வகையில் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. நாடு முழுவதும் வர்த்தக சிலிண்டர் விலை ரூபாய் 192 முதல் ரூபாய் 209 வரை குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ரூபாய் 200 விலை குறைந்துள்ளது. அதன்படி கடந்த மாதம் சென்னையில் ரூபாய் 3106 இருந்த வர்த்தக சிலிண்டர் நேற்று ரூபாய் 200 குறைந்து ரூபாய் 2906 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தொடர்ந்து 2வது மாதமாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறைக்கப்படவில்லை. இதனால் கடந்த ஜூன் மாத விலையே தொடர்ந்து நீடிக்கிறது. அடுத்ததாக 5வது அறிவிப்பு. 4ஆம் தேதி தேசிய கலந்தாய்வு. MBBS PDS படிப்புக்கு வரும் 13ஆம் தேதி கவுன்சிலிங். நாடு முழுவதும் நீட் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் MBBS PDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான பட்டியலை மத்திய
மருத்துவ கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதன்படி MBBS, BDS மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான தேசிய கலந்தாய்வு வரும் 4ஆம் தேதி முதல் தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும். அகில இந்திய ஒதுக்கீட்டில் முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். அதேபோன்று மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடக்கிறது. மாநில ஒதுக்கீட்டிற்கான முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தவர்கள் வரும் 28ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். இரண்டாவது சுற்றுக்கான தேசிய கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரையும், மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரையும், மூன்றாவது சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும், மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 4 கட்ட கலந்தாய்வு மற்றும் மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்வதற்கான வாய்ப்பு அக்டோபர் 10ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த 72,000 மாணவர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. அடுத்ததாக 6வது அறிவிப்பு. மின் கட்டண கணக்கீட்டில் வேறுபாடுகள் உள்ளதாக எழுந்த புகார். 100 மின் இணைப்புகளில் மட்டுமே வேறுபாடு கண்டறியப்பட்டது. மின் வாரியம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3.70 லட்சம் மின் இணைப்புகளில் மின்கட்டண கணக்கீட்டில் வேறுபாடுகள் உள்ளதாக எழுந்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆய்வில் 15,323 மின் இணைப்புகளில் 100 மின் இணைப்புகளில் மட்டுமே வேறுபாடு கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கமளித்துள்ளது. அடுத்ததாக 7வது அறிவிப்பு. சிங்கப்பெண் சிறப்பு படை சார்பில் 7 நாளில் 378 புகார் மீது நடவடிக்கை. 4 பெண்கள் 8 குழந்தைகள் மீட்பு. தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு காவல்துறையின் சிங்கப்பெண் சிறப்பு படை கடந்த ஒரு வாரமாக தீவிர களப்பணிகளை மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஜூலை 24 முதல் 30 வரை நடைபெற்ற நடவடிக்கைகளில் மாவட்ட களப்பிரிவுகளில் மொத்தம் 378 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதுடன் 23 குற்ற வழக்குகள் பதிவு செய்யும் வகையில் செயல்பட்டன. மேலும் காணாமல் போன 4 பெண்கள் மற்றும் 8 குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அடுத்ததாக 8வது அறிவிப்பு. TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று மாவட்டத்தில் முதல் பழங்குடியின பெண் வேலைவாய்ப்பு துறை அலுவலராக பதவியேற்பு. கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு. TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று மாவட்டத்திலேயே முதல் பழங்குடியின பெண் வேலைவாய்ப்பு துறை அலுவலராக பதவியேற்றார். அவரது சொந்த ஊரில் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட தத்தைமஞ்சி ஊராட்சியில் பழங்குடி கிராமத்தை சேர்ந்த மணி மாரியம்மாள் தம்பதியினரின் 2வது மகள் சந்தியா என்பவர் சிறு வயது முதலே படிப்பில் ஆர்வம் கொண்டு படிப்படியாக படித்து முதல் பட்டதாரியானார். இளங்கலை அறிவியலில் கணித பாடம் முடித்து முதுகலை அறிவியல் பட்டம் பெற்று தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்றார். அதன்பின் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் திருவள்ளூர் மாவட்ட வேலைவாய்ப்புத்துறை அலுவலராக சந்தியாவை நியமித்து பணி ஆணை வழங்கினார். அதன்படி பதவியேற்ற சந்தியாவுக்கு தத்தைமஞ்சி பழங்குடி கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அடுத்ததாக 9வது அறிவிப்பு. காரைக்குடியில் ரூபாய் 100 கோடி கோயில் நிலம் மோசடி. கோயில் நிலங்களுக்கு தாசில்தார்கள் தடையில்லா சான்று வழங்கக்கூடாது. சுற்றறிக்கை அனுப்ப ஐகோர்ட் கிளை உத்தரவு. காரைக்குடியில் 100 கோடி கோயில் நிலம் மோசடி தொடர்பான வழக்கில் கோயில் நிலங்களுக்கு இனி தாசில்தார்கள் தடையின்மை சான்று வழங்கக்கூடாது என சுற்றறிக்கை வழங்குமாறு ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் சேவை ஜூலை மாதத்தில் புதிய உச்சத்தை தொட்ட பயணிகள் எண்ணிக்கை.
2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சென்னை மெட்ரோ ரயில்களில் மொத்தம் 1,06,37,647 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இது சென்னை மெட்ரோவின் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான சேவைகளுக்கு மக்கள் அளிக்கும் வரவேற்பை காட்டுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியிருக்கிறது.